அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மணிமேகலை மீண்டும் வந்துவிட்டேன். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமது சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யணும், நல்ல விஷயங்கள் நாம் இருக்கும் வரை நமக்கு தெரிந்த விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு சிறிய ஆர்வம் மட்டுமே இதற்கு காரணமாக அமைகிறது. திருக்குறளை நேசிக்காதவர்கள் யாருமே இல்லை, ஆனால் வாசிக்காதவர்கள் மிகவும் அதிகம். ஏனெனில் ஓடிக்கொண்டே இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த 1.25 அடியை கூட பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தமிழ் பயிலும் மாணவர்கள் கூட அதனை விடுவித்து செல்வது என்பது எனது மனதிற்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் உண்மையும் இதுதான். வரக்கூடிய இளைய சமுதாயமாவது இதனை மனதில் கொண்டு ஏதோ சிலவற்றை, வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும். எனவே சில குறட்பாக்களை மட்டுமே இங்கு இசைத்து அதற்கு சிறு பொருளும் நான் கூறுவதாக இருக்கின்றேன். விருப்பமானவர்கள் கேட்டு மகிழலாம். அதனை மீண்டும் நீங்களே மனப்பாடம் செய்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் இதனை நான் தொடங்குகிறேன். இன்று இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 2 குறள் வீதமாக நாம் இதனை படிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. என்ன அர்த்தம் இதுக்கு? இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய ஒருவன் தலைவன், அவன் இயல்பாகவே அவனை பெற்ற மனைவி, மக்கள், பெற்றோர், இந்த மூவருக்கும் அவர்கள் நல்ல வழியில் செல்வதற்கு உண்டான அனைத்து வழிமுறைகளையும் செய்து கொடுக்க வேண்டியவன் அவனே நல்ல இல்வாழ்வான் என்று வள்ளுவ பெருந்தகையார் கூறுகிறார். 2வது குறளுக்கு போலாம். துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும், துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துறந்தார், பற்று துறந்தவர்கள், இல்லாதவர்கள், வறுமையில் இருப்பவர்கள் மற்றும் இறந்தவர்கள், இவர்கள் அனைவருக்கும் ஒரு இல்வாழ்வான் எப்படி துணையாக நிற்க முடியும் என்று பார்த்தாக்கா, அவரவர்களுக்கு உரிய கடமைகளை இவன் மிகச்சரியாக நிறைவேற்றி கொடுத்தானே, ஆனால் அவனே மிகச்சிறந்த இல்வாழ்வானாக கருதப்படுகிறான் என்று கூறுகிறது வள்ளுவம். இன்னைக்கு இந்த 2 போதும், நாளைக்கு பார்க்கலாம்.